விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. மோகன், மோகன். என்ன மோகன்? என்ன மோகன்? 24 hours டபுள் கொடுக்குறேன் நீ எனக்கு. ஏண்டா இந்தியாவுக்கு வந்து இப்ப ஃபீல் பண்றேன். கொஞ்சம் கூட மரியாதை தெரியாம நடக்கிறேன் நீ. எனக்கு அப்பா மரியாதை தெரியல. அப்ப எனக்கு மரியாதை தெரியல. சொல்லு, எனக்கு மரியாதை தெரியல. எல்லாம் அவுட் ஹவுஸ்ல இருந்தா என் பங்களாக்குள்ள வந்து உட்கார்றேன். பங்களாக்குள்ள உட்காரத்துக்கு ஒரு டீசென்ட் வேணும். உனக்கு எஜுகேஷன் இல்ல, நாகரிகம் இல்ல, பர்சனாலிட்டி இல்ல, ஒண்ணு இல்ல. வெத்தலை பாக்கு தட்டு சோபாவிலே ஒரு இலையை போட்டு சோறு தின்னு அசிங்கமா தெரியல உனக்கு. என்னதான் தயாரா இருந்தாலும் எப்போ ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்தோம் எங்க கிட்ட எல்லாம் நீ பேசக்கூடாது, ஒதுங்கி நடக்கணும். சொன்னா தெரிய மாட்டேங்குது. எல்லாம் யூரோப்பியன்ஸா வர்றான். என்ன பார்க்க மிஸ்டர் தாம்சன், எல்லா சுப்பீரியர் ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்து உட்கார்ந்துருக்கா. நீ தூணுகிட்ட வந்து நாய் மாதிரி நின்னு பாக்குறேன். ஏண்டா நான் வந்து நின்னு பார்க்க கூடாதா? நீ ஏன் பாக்குற? ஏன் பாக்குற? அவன் யாருன்னு கேட்கறான். தாயாருன்னு சொல்றதுக்கு எவ்வளவு வெக்கமா இருக்கு தெரியுமா எனக்கு? என்ன தாயாருன்னு சொல்ல வெக்கமா இருக்கு. எப்படி சொல்றது உன்ன தாயாருன்னு? பெரிய படுதாவை சுத்திக்கிட்டு வந்து நிக்கிறேன். எப்படி சொல்ற தாயாருன்னு? அட்லீஸ்ட் ஒரு கவுனாவை தச்சு போட்டுட்டு வரியா? சொல்லலாம், பரவாயில்ல தாயாருன்னு. நானா கவுன் போட்டுக்கணும்? என்ன, நாங்க ஃபாரின்ல படிச்சது நீங்க தான் கவுன் போடணும், வேற யார் போடுவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். யாராவது வந்து கேட்டா மோகன் மேல தூங்குறான், மோகன் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு பேரை சொல்றேன். அசிங்கமா தெரியல? பின்ன வேற எப்படிதான்டா சொல்றது? துரை தூங்குறார், துரை படிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லு. இனிமே அப்படியே சொல்றேன். எதிர்கிட்ட காலம்புற எங்க வந்து உன் கல்யாண விஷயமா ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஐ டோன்ட் லைக். எனக்கு கல்யாணம் எதை பத்தி நீ பேசக்கூடாது சொல்லி வச்சுட்டேன். எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஃபேர் கேர்ள் இந்தியாவிலே கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். வேற எங்க பாத்துருக்கிற? நான் பிரான்ஸ்ல ஒரு கிளப்ல இருக்கவளை ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான் மேரேஜ் பண்ண போறேன். எனக்கு தமிழ்நாட்டு பொண்ணு தேவையில்லை. ஏண்டா தம்பி இப்படி எல்லாம் பேசலாமா? உங்க மாமா வேதரத்னம் இருக்கிறாரு, அவர் பொண்ணு சந்திரான்னு ஒரு பொண்ணு இருக்கிறா, அழகா இருக்கிறா, மூக்கு மூலியமா இருக்கிறா. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்காக இங்க வந்து எனக்கு தொல்லை கொடுக்குறேன். கல்யாணமா கல்யாணம்? கல்யாணம் எதுக்கு பண்றதுன்னே இந்தியாவில இன்னும் சரியா தெரியாது. எனக்கும் வயசாகி போச்சு இல்ல? உனக்கு வயசாயிடுச்சுன்றதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்ல? என் மூச்சு இருக்கிறப்ப எப்படி ஒவ்வொருத்தர் மூச்சுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் மூச்சு என்ன வருது? மோகன், நீ கல்யாணம் செய்துக்குத்தான் வேணும். சரி செஞ்சுக்க போ. செஞ்சுக்க போ. எதுனா பங்களாவா பஜா மேடமா? கொஞ்சமாவது உனக்கு அறிவில்ல? பந்தல் போடுறவன், சுண்ணாம்பு அடிக்கிறவன் எல்லாத்தையும் நான் பங்களா போல வச்சுட்டு பேசுறேன். ஆட்சி பண்ணி போ எல்லாத்தையும். தம்பி இது உங்க மாமா. I am sorry Mr. Polite. I am sorry Mr. Polite. நான் என்னமோ சத்தம் போட்டு சொன்னேன்னு ஒன்னும் ஃபீல் பண்ணாது மிஸ்டர் Polite. உன்னை மேரேஜ் டைம்ல மீட் பண்ணேன். இப்ப பேட் பாடியோட இருக்கு, அடையாளமே புரியல. அம்மா சொன்னாங்க நீ பொண்ணுக்கு எது வேணும்னு. எது? அப்பன். அப்பன். இது என்ன மேன் அசிங்கமா கோடு கீடு இழுத்துக்கிட்டு இருக்க? என்ன கோடு இது? இது விபூதி பட்டைப்பா. வாட் பட்டை? விபூதி பட்டை, நம்ம ஜாதிக்கு போடுறது. என்ன கோட்டை? ருத்ராட்சமப்பா. ருத்ராட்சம். யாருக்கு பங்களாக்குள்ள காட்டு பசங்களை உள்ள விட்டுருக்கு? யாரவே? அவங்க எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க. அருள் கட்டண சொந்தக்காரன். கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் கொண்டாந்து பங்களாக்குள்ள விட்டுக்கிட்டு கோட்டன் செடி எல்லாம் பிடிங்கி திங்கிறான். சோபால ஏறி பல்ட்டி அடிக்க மிஸ்லாம் வீட்டுல நடந்து தீட்டியா மச்சான் மது தமிழ்நாட்டு மாதிரி மச்சான் கிட்ட கூப்பிடக்கூடாது. எத்தனை வாடி சொல்றது உனக்கு? வாதோட தங்கச்சி உன்னை கூட்டியார சொல்லுது. எப்ப? ஆமா, இந்த பிளாக் ஹவுஸ் பர்மிஷன் எல்லாம் சோபனை வச்சிருக்காங்க. நாளைக்கு நைட் வரை அவர்கிட்ட போய் சொல்லு போ. இத நாளைக்கு வச்சுக்கலாம், இப்ப வீட்டுக்கு வா. மிஸ் அப்ளை இந்த நாளைக்கு நைட் வச்சு ராத்திரி 10 மணிக்கு மேல சந்திரன் குரு அவங்க இடத்துக்கு போறாங்களா? அதனால இன்னைக்கு ராத்திரியே வச்சுக்கணும். ஏன் மிஸ் அப்ளை இப்படி செஞ்சா என்ன? சந்திரன் குரு இந்த 2 ஃபெலோவை கூப்பிட்டு நாளைக்கு லீவ் எடுத்துக்க சொல்லு. நாளைக்கு பகல்ல இருக்க சொல்லுவனே. நாளை நைட் மெயில் கேட்ச் பண்ணி அவனை போய் சொல்லு. நான் சொன்னேன் சொல்லுவனே. யார் அவன்? சந்திரன் குரு பொண்ணுக்கு சொந்தக்காரன், அண்ணன் தம்பியா? கிரகங்களாச்சே. பிளானட்ஸ். Let's talk. Is it? Hey, come on. 10, 11, 12, 1, 2. 2 மணிக்கெல்லாம் அங்க வரேன்னு சொல்ல அவகிட்ட. ஆமாம் தோற, கட்டாயம் வந்துரு, இல்லன்னா தங்கச்சி கோச்சுக்கும். பஞ்சுவலா 10 o'clock இங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா எனக்கு 2 இடம் அட்டெண்ட் பண்ணணும், ரொம்ப ட்ரபிளா இருக்கும். யுவராஜ் வாங்க இப்படி. யுவராஜ், உங்களோட நீங்க ஒரு கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு செஞ்சிருக்கீங்க. இதுக்கு கமெண்ட்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் ஜட்ஜஸ் கிட்ட தெளிவா சொல்லிடுறேன்.
இந்த ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாவம் யுவராஜ் அவர் வந்து டைரக்டர் பிடிச்சி அவர் மாட்டி விட்டார். என்னன்னா இது ஆன் த ஸ்பாட் யுவராஜ் கிட்ட வந்து இது என்னைக்கோ யுவராஜ் செஞ்ச ஒரு பெர்ஃபார்மன்ஸ், இது வந்து நீ ஆன் த ஸ்பாட் செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ட்ராக் ஒரு வாட்டி கேட்கறதுக்கு கூட டைம் கொடுக்கல. போய் மேக்கப் போட்டு வா, போய் மேக்கப் போட்டு வா, போய் மேக்கப் போட்டு வா, மேக்கப் போட்டு வந்தாலும் ஸ்டேஜர் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படி செஞ்ச ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ். நவ் கேன் வி கிவ் இட் அப் ஃபார் யுவராஜ் ப்ளீஸ்? எஸ், பிரசன்னா மாஸ்டர். Man, from which part of the world did you come here? யூவி கலக்கிட்ட. அதாவது சீரியஸாக எம்ஆர் சார் மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவர்லாம் வந்து இன்ஸ்டன்ட் ஆக்டர். அதாவது பாதிலாம் வந்துட்டு ஓனாகவே தான் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். ஸ்கிரிப்டெல்லாம் பாதிலாம் ஒரு லைன் மட்டும் தான் இருக்கும். எல்லாம் இன்ஸ்டண்ட்டாக அப்போ ஆன் த ஸ்பாட் என்ன வரும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அவரோட நடிக்கிறதுக்கு அப்போ அந்த காலத்தில் ஆடிஷன் எடுப்பாங்க அந்த சைடில் இருக்கிற ஆட்டி. ஏன்னா அவர் ஸ்பான்டினிட்டி என்ன வேணால் பண்ணுவார், அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுன்ட்டு. அந்த மாதிரி ஒரு எப்பிக் சீன் தான் எடுத்துருக்கேன். அண்ட் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ், பாடி லாங்குவேஜ், ஸ்டைல் எல்லாமே அப்படியே இருந்துச்சு. சூப்பர் தான். தருண் மாஸ்டர். யுவராஜ் வெரி குட், நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராதா சார் வந்து அவர் ஷூட்டிங் எங்கே நடக்குதோ அக்கம் பக்கத்தில் வேறு யாரும் ஷூட்டிங் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பயம், ரெஸ்பெக்ட். பட் பவர்ஃபுல் ஆக்டர்னா அவர் வாய்ஸ் மாடுலேஷன் என்னன்னா சஞ்சீவ் இட் இஸ் ஒரு மேஜிக்கல் எரா அந்த டைமில். ஏன்னா 1 2 எவ்வளோ படங்கள், பீம்சிங் படங்கள்லாம் பாருங்கள் எல்லாமே. பட் யுவராஜ் வெல் டன், நல்லா இருந்தது, குட்.